கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாக கர்த்தருடைய கையிலே ஆண்டவரால் உருவாக்கப்பட்டீர்கள். அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க. கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறார், கடவுள் உங்களை எப்படி நேசிக்கிறார் அப்படின்றது நம் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஆண்டவரே, நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி தாவீது சங்கீதத்தில் பாடுகிறார். நீங்கள் அது யாரை பிரியப்படுத்த பார்க்குறீங்க? இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் அநேகர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனை லைக் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லைக்கை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய லைக் வாங்கிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்னா, அதை விட ஒரு பரிதாபமான நிலைமை வேறு எதுவும் இருக்க முடியாது. அன்பானவர்களே, இந்த மாதிரி லைக் வாங்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாததை செஞ்சு உங்களுடைய மனதின் சமாதானத்தை நீங்கள் இழந்து போகக்கூடாது. மாறாக கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா, கர்த்தர் உங்களை அறிஞ்சிருக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்விக்கு சரியான பதில், ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், நான் அவள் கீழ்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அதை விட அருமையான பதில் வேற எதுவும் இருக்க முடியாது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறாரா என்பதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை அறிந்திருக்கிறாரா? நீங்கள் அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா அப்படின்றத பாருங்க. வெறுமனே டிஜிட்டல் அப்ளாஸ் வச்சு அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட, கர்த்தர் உங்களை பார்த்து அவர் உங்களுடைய அப்ரூவலை கொடுத்துருக்காரான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் விலை உயர்ந்த பாத்திரம். நீங்கள் உங்களை கரப்படுத்தி கொள்ளாதீங்க, அல்லது மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்து யாரோ லைக் போட்டாங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே அன்லைக் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்கள் லைக் பண்ணும்படிக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.